கவனிங்க, இது preparations of alcohols part 2 னுடைய test yourself question கான ஆன்சர் வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு எத்தனால் எடுத்துக்கோம், அதை வந்து எத்தனாலா மாத்தணும். அப்ப ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்டிஹைட ஆல்கஹாலா மாத்தி இருக்காங்க. என்ன யூஸ் பண்ணலாம்? I can use either lithium aluminum hydride or I can use NaBH4 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஆல்டிஹைட ஆல்கஹாலா மாத்திடலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். அதுல சப்டிவிஷன் கொடுத்தோம். இந்த எத்தனால் வந்து மிథைல் மெக்னீசியம் புரோமைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். நமக்கு தெரியும் ஆல்டிஹைடு வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? 2 டிகிரி ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லீங்களா? அதாவது ஃபார்மால்டிஹைடுங்கற ஒரே ஒரு ஆல்டிஹைடு மட்டும் தான் என்ன பண்ணும்? 1 டிகிரி ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். So remaining all aldehydes will forms what is that? 2 degree alcohol. என்ன ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும் பார்த்தலாங்களா? பாருங்க, இப்ப CH3 எடுத்துர்க்கேன். C double bond O, இங்க H. சரிங்களா? மிథைல் மெக்னீசியம் புரோமைடு. அப்ப CH3 MgBr எடுத்துக்கோம். இங்க ஸ்லைட் மைனஸ் சார்ஜ், ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன பண்ணும்? இது இங்க வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, இவர் இங்க போயிடுவார். அப்ப CH3C, இங்க O மைனஸ், இங்க ஒரு H, இங்க ஒரு CH3 கிடைக்குது. சோ as usual இங்க கிடைக்கும். இங்க MgBr கிடைக்கும். சோ இங்க பிரேக் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? CH3 CH CH3 இங்க OH அப்படின்னு 2 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். இதுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரோபனால், ப்ரோபன் 2ஆல் கிடைக்கும். சரிங்களா? ப்ரோபன் 2ஆல் அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்கும். சொல்ல புரியுதுங்களா? இதான் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம். புரியுதுலையா? ரொம்ப சிம்பிள். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, மிథைல் மெக்னீசியம் புரோமைடு. மிథைல் மெக்னீசியம் புரோமைட 2 மிథைல் ப்ரோபன் 2ஆல். அப்ப இந்த மாதிரி கன்வர்ஷன் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன எழுதணும். ப்ராடக்ட் என்ன எழுதலாமா? ப்ரோபன் 2ஆல் எப்படி எழுதுவீங்க? 1 2 3 3 கார்பன். செகண்ட் கார்பன்ல OH ஆல்கஹால் கொடுத்தாங்க. 2 மிథைல் சொல்லிட்டாங்க. அப்ப 2 மிథைல் ப்ரோபன் 2ஆல். அப்ப இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இவ்வளவுதாங்க. சரிங்களா? அப்போ இதுல இருந்து என்ன கேக்குறாங்க? மிథைல் மெக்னீசியம் புரோமைட்ல இருந்து CH3 MgBr ல இருந்து கேக்குறாங்க. ஓகேயா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எப்ப எதோட ரியாக்ட் ஆனா 3 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து 3 டிகிரி ஆல்கஹால் தான் வேணும் இருக்கு அப்படின்னா அங்க என்ன ரியாக்ட் ஆகணும்? ஒரு கீட்டோனோட ரியாக்ட் ஆகணும். சரிங்களா? அப்ப என்ன கீட்டோனோட ரியாக்ட் ஆகணும்ங்கறத பார்க்கணும். சரிங்களா? இங்க எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம் இருக்கு. கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. அப்ப 3 கார்பன் இருக்கக்கூடிய கீட்டோன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? யூஸ் பண்ணோம் இங்க. சரிங்களா? என்ன யூஸ் பண்ணலாம்? CH3C டபுள் பாண்ட் O CH3. நமக்கு தெரியும் இங்க 3 கார்பன் பிளஸ் 1னா 4 கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் கிடைக்கும் அப்படி பார்ப்போம். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? அப்ப இதனுடைய ரியாக்ஷன் மெக்கானிசம் அதே மாதிரி எழுதி பார்த்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். அப்ப 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் வேணும்னா I have to use ketone. அது எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் கூடிய கீட்டோன் யூஸ் பண்ணோம்? 3 நம்பர் ஆஃப் கார்பன் கூடிய கீட்டோன். அதான் க்ளூ. பாருங்க, இங்க 4 கார்பன் ப்ராடக்ட்ல இருக்கு. ரியாக்டன்ட்ல ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப 3 கார்பன் கூடிய கீட்டோன் யூஸ் பண்ணாதான் 3 டிகிரி ஆல்கஹால் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுது இல்லையா? இதானது டெஸ்ட் யுவர் செல்ஃப் क्वेश्चनக்கான ஆன்சர். ஐ திங்க் சோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching. Thank you.